வணக்கம். இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 10ஆம் வகுப்பை முடித்த பிறகு 11ஆம் வகுப்பில் தேர்வு செய்ய பல பிரிவுகள் உள்ளன. எந்த உயர்கல்விக்கு எந்த பிரிவை தேர்வு செய்வது சிறந்தது என்ற தெளிவை இன்றைய நிகழ்ச்சியில் பெறலாம். அது மட்டுமின்றி 11ஆம் வகுப்பை போன்றே பட்டய படிப்புகள், ITI படிப்புகள் போன்றவற்றையும் தேர்வு செய்யலாமா என்ற விளக்கத்தை அளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசு பள்ளி ஆசிரியர் முனைவர் திரு ரவி அவர்கள். சந்தேகங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டும் தெளிவு பெறலாம். வணக்கம். வணக்கம். இப்போ 11ஆம் வகுப்பிலேயே உயர்கல்வி எதை தேர்வு செய்யலாம், அதற்கான உரிய படிப்புகளை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல. எதன் அடிப்படையில் அந்த பிரிவுகளை மாணவர்கள் தேர்வு செய்யணும்? இப்போ 11ஆம் வகுப்பை பொறுத்தளவில் இப்போ 10th வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வரிசையாக அப்படியே வந்துடுவாங்க. ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து அப்படியே ஜம்ப் ஆகி வந்துடுவாங்க. 11ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் தான் பைஃபர்கேட் ஆகி பிரியறாங்க. ஸோ முக்கியமாக அதில் 4 முக்கியமான பிரிவுகள் இருக்குது. சயின்ஸ் ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், காமர்ஸ் ஸ்ட்ரீம், ஒகேஷனல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி 4 வகையான பிரிவுகள் இருக்குது. இதில் பெரும்பாலும் அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான் மெடிக்கல், இன்ஜினியரிங் இந்த ரெண்டும் போகிறதுக்காக மாணவர்கள் தெரிவு செய்யக்கூடிய பகுதி இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம். அதில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான பாடங்கள் இருக்கும். காமர்ஸ் ஸ்ட்ரீமில் முக்கியமாக அவங்க பிகாம் போகிறதோ அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரியான படிப்புகளுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு அதில் அவங்க தெரிவு செய்யணும். அதில் அவங்களுக்கு எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி அந்த மாதிரியான பாடப்பிரிவுகள் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான பிரிவுகள் இருக்கும். ஒகேஷனல் ஸ்ட்ரீம் இப்போ பெரிய அளவில் இப்போது இல்லை, சில குறிப்பிட்ட பள்ளிகளில் மட்டும்தான் இருக்குது. அது மற்றபடி பொதுவாக எல்லாருமே சயின்ஸ் ஸ்ட்ரீமில் தான் பெரும்பாலான மாணவர்கள் சேர்றது, அந்த மாதிரியான இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இப்போ காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கும் பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது. இப்போ உயர்கல்வியில அவங்க என்ன படிக்க போறாங்க அப்படின்றத ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த படிப்புகளை அவங்க தேர்வு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி இருக்கப்போ இப்போ ஒருவேளை சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவர்கள் எந்த படிப்பை படிக்க முடியாது உயர்கல்வியில? சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே எலிஜிபிள் ஆல்மோஸ்ட். அது முக்கியமாக இன்ஜினியரிங், மெடிசன் அதில் தான் அவங்களுக்கு அந்த மாறுபடுறாங்க. அவங்க பொதுவாக இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரியாக வேணும். மெடிசின் போகிறவங்களுக்கு பயாலஜி அல்லது அது சார்ந்த பாடங்கள் வேணும். ஸோ இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸை ஒரு பாடமாக கண்டிப்பாக படித்தாகணும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், அல்லது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கலாம். மெடிசின் போகணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கலாம், அல்லது மேக்ஸ் இல்லாமலும் அவங்க படிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இந்த மாதிரி அவங்க மேக்ஸும் பயாலஜியும் தான் அதை தீர்மானிக்குது, எதுக்கு போகணும் போக வேண்டாம் அப்படிங்கிறது. ஸோ இன்ஜினியரிங் போகணுன்னா மேக்ஸ் வேணும், மெடிசின் போகணுன்னா பயாலஜி வேணும். ஸோ இதுதான் அதில் அவங்க தேர்வு செய்யறதுல முக்கியமானது. இப்போ தொலைபேசி இணைப்பில் சென்னையிலேருந்து கதிர் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். நான் 12th +1 படிக்கிறேன். இதுல பிசினஸ் மேக்ஸ் குரூப் சிஏ பண்ணணும்னா பிசினஸ் மேக்ஸ் குரூப் எடுக்கணுமா இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கணுமா? எனக்கு டவுட். சிஏ பண்றதுக்கு பொதுவாக காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல அவங்க இது பண்ணிப்பாங்க. காமர்ஸ்லயே அவங்களுக்கு பிசினஸ் மேக்ஸும் ஒரு பாடமா இருக்கும். அதை எடுத்துட்டா அவங்களுக்கு அது பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அவங்களுக்கு அதை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த சிபிடின்னு சொல்ற அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை பாஸ் பண்றதுக்கும் அடுத்து ஃபர்தரா அவங்களுக்கு போறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ அதை எடுக்கலாம். அவங்க முக்கியமாக காமர்ஸ் ஸ்ட்ரீமை அவங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். அதில் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உயர்கல்விக்கான அடித்தளத்தை 11ஆம் வகுப்புலேயே அமைக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் யாராக போகிறீங்கன்னு தீர்மானிக்கிறது இதுதான். +2 தான் உங்களுக்கு நீங்கள் என்னவாக போகிறீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இதுதான். ஸோ அதுக்காக அவங்க மாணவர்கள் இதை கண்டிப்பாக சரியாக தெரிவு செய்யலைன்னா அவங்களுடைய வாழ்க்கை மாறுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது பெற்றோர்களுடைய விருப்பத்தை தாண்டி மாணவர்களுடைய விருப்பமும் இருக்குது. அதையும் பெற்றோர்கள் மனசில் வச்சுக்கிறணும். வெறும் அவங்களுடைய எய்மை மட்டுமே மாணவர்கள் மேலே திணிக்காமல் மாணவர்களுடைய விருப்பமும் என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன வெறும் இன்ஜினியரிங், மெடிசின் அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நிறைய படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் உணரணும். பேராமெடிக்கல் கோர்ஸோ, அக்ரி கோர்ஸோ, ஃபேஷன் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, கேட்டரிங் அப்படி இப்படி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாணவனுக்கு எது அவன் லைக் பண்ணி போகிறான் அப்படிங்கிறத பண்ணால் அவன் அதில் ஷைன் பண்ணி பெரிய அளவில் வர முடியாது. அவனுக்கு பிடிக்காத கோர்ஸை கொண்டு அவனை திணிக்கும் பொழுது
கண்டிப்பாக வந்து அந்த பெரிய அளவில் ஷைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஒரு அடித்தளம் தான் இது உயர்கல்விக்கு போகிறதுக்காக. இப்போ பொறியியல் மருத்துவம் இதற்கான அடித்தளமா கணிதம் இருக்கணும், அதே மாதிரி உயிரியல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்புகளுக்கும் அந்த மாதிரி அவங்க +2 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல அவங்க படித்த அந்த ஸ்ட்ரீம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுதா? அது எந்த படிப்புகளுக்கெல்லாம்? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னா இது பிஎஸ்சி அந்த மாதிரி கலை அறிவியல் படிப்புகளுக்கு போகிறதுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீமில் அவங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ போகிறவங்க வந்து அவங்க சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எது படிச்சிருந்தாலும் அவங்க வந்து அந்த எதனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க படித்திருக்கிற அதுக்காக காமர்ஸ் குரூப்பை படித்தவங்க ஃபிசிக்ஸை போய் எடுக்க முடியாது. அது மாதிரி இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தவங்க வந்து போய் இதில் எடுக்க முடியாது, காமர்ஸை போய் எடுக்க முடியாது. அது ஸோ அதுதான் இது முதல்லயே தீர்மானிச்சிடணும். நம்ம நீங்கள் எங்கே போக போகிறீங்க, உங்களுடைய வே எது, உங்கள் டைரக்ஷன் எதுங்கிறத நீங்கள் இங்கேயே தீர்மானிச்சிடணும். அது +2ல முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை இது பண்ணுவேன் அப்படிங்கிறத பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அதுக்காக நம்ம டெஃபினட்டாக இதுக்கு தான் போக போகிறேன் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம தீர்மானிக்க முடியாட்டா கூட எந்த வழியில் போக போகிறோம், ஒன்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போக போகிறோமோ அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரே ஆப்ஷனாக சயின்ஸ் ஸ்ட்ரீமில் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அதை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது இன்னும் சொல்ல போனால் சிவில் சர்வீஸ் எழுதணும், அதில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து முக்கியமாக ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை முதல்ல இருந்தே அதை பண்ணிக்கிறாங்க. பொதுவாக இப்போ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் வந்து கொஞ்சம் குறைவாக மதிப்பிடப்படுகிறது. அது அப்படி இல்லாமல் சிவில் சர்வீஸுக்குன்னு எய்ம் பண்ணுறவங்க ஆர்ட்ஸில் அவங்க ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி போகும் பொழுது அவங்க +2 முடிச்சதுக்கப்புறம் இதுக்காகவே போகிறாங்க. அது பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸோ ஜியாகிரபியோ எடுக்கும்போது அவங்களுக்கு அங்கே தேர்வு எழுவது எளிமையாக இருக்குது. அது ஸோ அதில் தேர்ச்சி பெறது அவங்களுக்கு எளிமையாக இருக்குது. அது ஸோ அதை எய்ம் பண்ணி போகிறவங்களும் இருக்கிறாங்க. அது ஸோ எங்கே போக போகிறோம், நம்முடைய விஷன் என்ன அப்படிங்கிறத இங்கேயே தீர்மானிச்சுக்கிறோம். நீங்கள் முன்னாடியே தீர்மானிச்சாதான் அதை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆர்ட் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் அதை குறைச்சு மதிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி அந்த குரூப்ஸ் வெவ்வேறு விதமான குரூப்கள் இருக்குது, அது ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் அப்படின்னு தரம் பிரிக்கிறது வந்து ஒரு சரியான அணுகுமுறையா? அது வந்து இப்போ இந்த டிமாண்டை பொறுத்து தான் இருக்குது. அது மாணவர்கள் வந்து எதுக்கு இப்போ 480க்கு மேலே 10th 480க்கு மேலே எடுத்தால் தான் ஃபர்ஸ்ட் குரூப், அதுக்கு குறைவாக எடுத்தால் அடுத்த செகண்ட் குரூப், அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா டிமாண்ட். எல்லாரும் ஒரே, நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதற்காகனா வாய்ப்புகள். நீங்கள் +2க்கு அப்புறம் நீங்கள் போய் எதுவும் மாறுபட முடியாது. அது இந்த குரூப்பை படிச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ் குரூப்பை படிச்சுட்டா நீங்கள் ஏதாவது சயின்ஸ் சம்பந்தமான எந்த இதுக்கும் போக முடியாது. அது ஸோ அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை முதல்லையே இதுக்கு போயிட்டா நமக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்றதுனால, இதுக்கு போட்டி அதிகமாக இருக்கிறதுனால அவங்க இதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நேச்சுரலாக அதுக்கான கட் ஆஃபும் அதிகமாக வச்சுக்கிறாங்க பள்ளிகள் வந்து. அது அடுத்தது காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு அதுக்கு அடுத்ததான இப்போ கூட மாநில அளவில் முதல் மதிப்பெண் வாங்குறவங்க எல்லாமே காமர்ஸ்லேருந்து நிறைய வராங்க. அது வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி சயின்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, அது இப்போ காமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஸோ அது ஒரு நல்ல ஷைன் தான். அது தாண்டி சயின்ஸை தாண்டி இவங்க இதுக்கும் வராங்கங்கிறது ஒரு நல்ல அணுகுமுறை தான் நினைக்கிறேன். அது இப்போ சயின்ஸ் அளவுக்கு அதிகமான மாணவர்கள் வந்து பொறியியலுக்கும் மருத்துவத்துக்கும் போட்டிடுறதை நம்மளால பார்க்க முடியுது. அதே அளவுக்கு பிகாம் இந்த படிப்புக்கும் அதிகமான மாணவர்கள் போட்டிடுறாங்க. ஸோ இதே அளவுக்கான அந்த போட்டிகள் இந்த பிகாம் நோக்கி திரும்புறதுக்கு அடித்தளமாக இந்த +1ல காமர்ஸ் குரூப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கான போட்டியும் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதான் சொன்னேன் உங்களுக்கு. +2ல வந்து முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள்லாம் காமர்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை எய்ம் பண்ணியே போகக்கூடிய மாணவர்கள் நிறைய வந்துட்டாங்க. அது பிகாம் மட்டும் இல்லாமல் அவங்களோட விஷனாவே சிஏ அல்லது ஐசிடபிள்யூஏ அந்த மாதிரியான ஆடிட்டிங் சார்ந்த படிப்புகளுக்கு போகிறதுக்கும் அவங்க தயாராகிட்டாங்க. அது ஸோ அதனால அதை முதல்ல இருந்தே அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. அது ஸோ அதனால தான் போட்டி. அது இல்லைன்னா அவங்க அதுக்கு போக முடியலன்னா காமர்ஸுக்கு அது ஆனால் ஒரே வாய்ப்பு அவங்களுக்கு காமர்ஸ் தான் இருக்கிறதுனால அது டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அது அதர்வைஸ் அவங்க சயின்ஸுக்கான வாய்ப்புகளை விட இதுக்கும் அதே அளவில் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் நான். இப்போ தொழில் பிரிவுகள் நிறைய இருக்கு. அது நர்சிங் இருக்கு, அதே மாதிரி மெஷினிஸ்ட், ஆட்டோ மெக்கானிக், இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு. இதுல இருக்க முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் தொலைபேசி இணைப்பில் வெங்கட், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. மேத்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்தா பரவாயில்லையா? மேத்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்தா பரவாயில்லையா? மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா பரவாயில்லையா? எடுக்கலாம். அது உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து இருக்குது. அது நீங்க
சமயத்தில் சிலர் வந்து மேக்ஸ் எனக்கு நல்லா வரும்பாங்க, சிலர் வராதுன்னு சொல்லுவாங்க. அது ஸோ அது அவங்க தான் தீர்மானிச்சுக்கிறோம். அது மேக்ஸ் கம்ப்யூட்டர் எடுக்கலாம். இன்னைக்கு பாப்புலரான குரூப் அதுதான். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாப்புலரான குரூப் தான் அது. கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் எழுதக்கூடிய, தமிழ்நாடு அளவில் நிறைய மாணவர்கள் தேர்வு எழுதக்கூடிய இதுவும் அதுதான். அது மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த குரூப் தான். அது நிறைய மாணவர்கள் எழுதுறாங்க. கண்டிப்பா எழுதலாம். நீங்க எழுதி பொறியியல் துறைக்கான மிகப்பெரிய வாய்ப்பு அது. இப்போ தொலைபேசி இணைப்பில் மற்றொரு நேயர் ஈஸ்வரி, உங்களுடைய கேள்வி என்ன? சார் இப்போ வந்து சொல்லுங்கம்மா. ஹலோ சார், சொல்லுங்க. இப்போ இஎம்ஐ குரூப் வந்து தம்பி எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொழில் பிரிவுன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இன்ஜினியரிங் சைடு அது போலாங்களா, மரைன் சைட்லாம் போலாங்களா? இஎம்ஐ எலக்ட்ரானிக் மெஷினிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சில வொகேஷனல் ஸ்ட்ரீம் சொன்னேன்னா அது போகலாம். அது இன்ஜினியரிங் போறதுக்கான எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. அதுல அந்த குரூப்ல எடுத்து போகலாம். அது பொறியியல்ல வொகேஷனல் பிரிவுக்கென்று தனியாகவே கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. ஸோ அவங்க அதுக்கும் எலிஜிபிள் தான். அவங்க வந்து அந்த ஸ்ட்ரீம்ல அவங்க போக முடியும். அது போகலாம். சார், இந்த தொழிற்பிரிவு பத்தி நம்ம பேசணும். இந்த தொழிற்பிரிவை பொறுத்த வரைக்கும் அதை தேர்ந்தெடுப்பதில் என்ன சாதகங்கள் இருக்கு? சாதகங்கள் அதுக்கான தனியா கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது. அதுக்கு ஸோ அதனால ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் அதிகமாக இருக்குது. அது ஸோ அதிகமாக இருக்கிறதுனால மாணவர்கள் வந்து அவங்க நிறைய கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சில மாணவர்கள் அதை எய்ம் பண்ணியே ஒகேஷனல் குரூப்பை எடுத்துட்டு ஏன்னா அவங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் இருக்கிறதுனால இந்த போட்டியில் வராமல் அவங்க அதுலேயே செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் அதை ப்ரிஃபர் பண்ணியே எடுப்பாங்க. அது கம்பேரிட்டிவ்லி அவங்களுக்கு வந்து அதை லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க சில மாணவர்கள். ஏன்னா ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் ஆல்மோஸ்ட் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது பட் ஆனால் என்னென்னா அதை முடிச்சுட்டு அதற்கான இன்ஜினியரிங் தவிர அதற்கான வாய்ப்புகள் வேறு எதுலேயும் அதிகமாக இல்லாதனால நிறைய இடங்களுக்கு மேக்ஸ் கண்டிப்பாக தேவைப்பட்டதுனால அவங்க அதுக்கு போக முடியாதனால நிறைய பேர் அது போக மாட்டேங்கிறாங்க. அதர்வைஸ் அது நல்ல இதுதான், நல்ல குரூப் தான். சார், இப்போ ஸ்ட்ரீம் சொன்னீங்க, அதாவது அறிவியல் பிரிவுகள் இருக்கு, ஆர்ட்ஸ் பிரிவு இருக்கு, காமர்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கு, ஒகேஷனல் ஸ்ட்ரீம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மற்ற ஒகேஷனல் இல்லாத மற்றதுல அந்த பாடங்களோட காம்பினேஷன் இருக்கு இல்லையா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கும், பயாலஜி இருக்கும், அப்படி இல்லாம வேற படிப்புகள் இருக்கும். 4வது பாடமா அவங்க தேர்ந்தெடுக்கிறது. ஸோ இந்த பாடங்களோட கோர்வையை கவனிக்க வேண்டியது எந்த அளவுக்கு அவசியம்? அதான் அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து நான் இன்ஜினியரிங் தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் மெடிசின் நான் போகலை, எனக்கு வந்து தன்னுடைய கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக வருது, அதனால் அது போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படித்தா போதும். பயாலஜியை கூடுதலாக அவங்க படிக்க வேண்டாம். அது ஒரு பேர்டன் அவங்களுக்கு. அது ஸோ இன்கேஸ் அவங்க இல்லை நான் எனக்கு வந்து மெடிசின் தான் நான் எய்ம் பண்ணுறேன், வேறு எதுக்கு போக மாட்டேன், அல்லது பேராமெடிக்கல் போவேன் அப்படின்னு எய்ம் பண்ணுறவங்க மேக்ஸ் அவங்க அடிஷ்னலாக கூடுதலாக அவங்க படிக்க வேண்டியதில்லை. அது ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, அல்லது சயின்ஸ் குரூப்னு ஒன்று இருக்குது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரியான படிப்புகள் அவங்க தேர்ந்தெடுக்கலாம். அது அவங்க அந்த வெயிட்டேஜ் ஏன்னா கூடுதலாக அவங்க அதை எதுதான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக அதனால தான் நான் சொன்னேன் ஏற்கனவே கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதிகமாக படிக்கிறதுக்கு காரணம் மெடிசனுக்கான போட்டி அதிகமாக இருக்கிறதுனால, இடங்களும் குறைவாக இருக்கிறதுனால அது கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பயாலஜியை கூடுதலாக அவங்க படிக்க வேண்டியதுன்னு நினைக்கிறதில்ல. அது ஒரு பேர்டனாக நினச்சிக்கிறாங்க. அது அதனால அதை விட்டுறாங்க. அது இப்போ கோவையிலேருந்து குணசேகர், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். என் பையன் வந்து 10th சிபிஎஸ்சி முடிச்சிருக்கானுங்க. ஓகே. 9.2%. வெரி குட். டிப்ளமோ ஜாயின் பண்றேன்னு சொல்றான். எந்த கோர்ஸ் எடுக்கலாங்க? வெரி குட். டிப்ளமோ ஒரு பாலிடெக்னிக் ஒரு நல்ல கோர்ஸ். அது 10th முடிச்சதுக்கப்புறம் 3 இயர்ஸில் அவங்க வேலைக்கு எப்படி +2 முடித்த பிறகு 4 வருடங்களில் வேலைக்கு தயாராகிறாங்களோ அது மாதிரி 10th முடித்த உடனே 3 வருடத்தில் அவங்க வேலைக்கு தயாராகக்கூடிய ஒரு தொழிற்கல்வி படிப்பு. அது அதுலேயே இன்ஜினியரிங் மாதிரியே எல்லா பிரிவுகளுமே இருக்குது. அது ஸோ அதிகமான மதிப்பெண் எடுத்தாங்கன்னா அரசு பாலிடெக்னிக் காலேஜ்லேயே அவங்களுக்கு அந்த கட் ஆஃப் வச்சு அவங்க கொடுத்துருவாங்க. இவர் வந்து 9.25 சொல்லியிருக்கிறாரு. ஐ திங்க் இது போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது அவங்களுடைய இது. பட் தனியார் நிறைய இருக்குது. தனியார் பாலிடெக்னிக்கில் எதுலனாலும் கிடச்சிரும் அவங்களுக்கு வந்து. ஸோ அவங்க இன்ஜினியரிங் மாதிரியே தான் எல்லா பிரிவுகளும் அதுலேயும் இருக்குது. ஸோ அதில் அவங்களே அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அது
இப்போ திருப்பூரிலிருந்து முரளி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். திருப்பூர்ல நான் முரளி பேசுறேன் சார். சொல்லுங்க. என் பொண்ணு வந்து காரணியா பேரு. அவ வந்து 10th வந்து 482 எடுத்துக்காங்க சார். வெரி குட், ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, தேங்க்ஸ் சார். மேத்தமெட்டிக்ஸ்ல 98, சயின்ஸ்ல 98 எடுத்துக்கா சார். வெரி குட். இப்போ அவ என்னன்னா, அவளுக்கு இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்ல வந்து அவ ஆர்ட்ஸ் குரூப் போறாங்க. தேர்ட் குரூப் சார். காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். பட் அது வந்து உறுதியா இருக்கா? எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் போக சொல்லி நாங்க கம்பல் பண்றோம் சார். அதுக்கு நீங்க ஒரு நல்ல விடை கொடுங்க சார். இதுதான் ஆரம்பத்திலே நான் இதை சொன்னேன். நான் அதை பெற்றோர்கள் வந்து மாணவர்களுடைய விருப்பத்துக்கு எதிராக போறதுங்கிறது நல்லதில்லை. அது அவங்களுக்கு எது விரும்புறாங்களோ, நீங்க அவங்க ஒரு பெரிய ஆடிட்டரா வரக்கூடிய வாய்ப்பை நீங்க கெடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது அவங்க பர்டிகுலரா அதுல சொல்றாங்க. அது நம்ம 10th மார்க்கை வச்சுமே சொல்ல முடியாது. 10th வேற, +2 வேற. 10th எடுக்கக்கூடிய மதிப்பு நிறைய பார்த்துக்கிறோம். 10th நிறைய சயின்ஸ்ல சென்டம் வாங்கின மாணவர்கள்லாம் அங்க வந்து தடுமாறுறதை பார்த்துக்கிறோம் +2ல வந்து. ஸோ அது அந்த பாடத்திட்டத்துக்குல இருந்து இதுல கொஞ்சம் வித்தியாசப்படும். இது அதை விட கொஞ்சம் கடினமாக இருக்கும் அந்த பாடத்திட்டங்கள்லாம். அது ஸோ அவங்க வந்து அதை ஏற்கனவே 10th படிச்சுட்டு தான் அதை கடினம்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது ஸோ திரும்ப போய் அவங்கள அதில் பண்ண வேண்டியதெல்லாம் நினைக்கிறேன். அவங்க விரும்பக்கூடிய பாடத்தை எடுத்தா அவங்க பெரிய அளவில் ஷைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க விரும்புற மாதிரியே நீங்க காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல சேர்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்க குறைவா மதிப்பிட வேண்டாம். அது மாணவரோட விருப்பத்துக்கு அடிப்படையில தான் கண்டிப்பா செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து பாலசுப்ரமணி, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம். இப்ப பையன் வந்து +1 போறான் சிபிஎஸ்சில. நான் சிஏ பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்ப காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கான். சரி. இப்ப சிபிஎஸ்சிலேயே அதுவும் எடுத்திருக்கோம். இப்ப அடுத்தது என்ன பண்ணணும் மேடம்? இப்போ +1 ஏதோ சிபிடி எக்ஸாம் எழுதணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? 10th முடிச்சதுக்கு அப்புறம் சிபிடி எக்ஸாம் வந்து நீங்க +2 முடிச்சதுக்கு அப்புறம் தான் எழுத முடியும். அதுக்கு முன்னாடி எழுத முடியாது. பட் 10th முடிச்ச உடனே நீங்க அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கலாம். அது தவறு இல்லை. நான் எழுத போறதுக்கான அட்வான்ஸா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணிக்கலாம். பட் +2 முடிச்சதுக்கு அப்புறம் தான் சிபிடி ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அது நம்ம சிஏ ஐசிடபிள்யூக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒன்று இருக்குது. சிபிடி சிஏக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அது. ஸோ அது நீங்கள் +2 முடிச்சதுக்கு அப்புறம் தான் எழுத முடியும். அது பட் நீங்கள் 10th முடிச்ச உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அவர் இல்லை. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய மாணவர்கள் இங்க 10ஆம் வகுப்பு அவங்க சிபிஎஸ்சி வழியில படிச்சாலும் 11ஆம் வகுப்புல ஸ்டேட் போர்டுக்கு மாறிக்கலாமா இல்ல சிபிஎஸ்சிலேயே தொடரலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு நிறைய பேர். கண்டிப்பா நல்ல கேள்வி இது. இதுக்கு என்ன தீர்வு? ஏன்னா இது நம்ம இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சிபிஎஸ்சியில படித்த அந்த பாடத்திட்டம் வந்து நம்ம அதனோட பாடத்திட்டம் ஆல்மோஸ்ட் ரெண்டு சேம் தான். கொஞ்சம் இப்போ வித்தியாசம் தான் இருக்கும். பட் நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, கொஸ்டின் பேப்பர் செட்டிங் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ரெண்டுக்கும். அது ஸோ நம்ம ஸ்டேட் போர்டு மாணவர்கள் வந்து அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கம்பேர் பண்ணுறப்போ. அது ஸோ அதனால இது எல்லாருமே இப்போ நம்ம வந்து முழுக்க முழுக்க மதிப்பெண் அடிப்படையில் தான் அங்கே தேர்வு பண்ணுறோம். அது நம்ம எந்த இதுக்குமே என்ட்ரன்ஸ் எதுவுமே கிடையாது. அது ஸோ முழுக்க முழுக்க மதிப்பெண்கிறதுனால இதில் தான் அதிகமாக எடுக்க முடியும் அப்படிங்கிற இதில் அவங்க வந்து இதை செலக்ட் பண்ணுறாங்க. அது ஒருவேளை என்ட்ரன்ஸ் இப்போ நீட் மாதிரி என்ட்ரன்ஸ் இப்போ கம்பல்சரியாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இந்த ஸ்டேட் போர்டுலேருந்து ஸ்டேட் போர்டுக்கு வர்றவங்க வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னா என்ட்ரன்ஸ்னு ஒரு ஃபேக்டர் வந்துருச்சுன்னா அவங்க வந்து அதுலேயே என்ட்ரன்ஸில் அதிக மதிப்பெண் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அது அடுத்த நேயர் ராஜேஷ், உங்களுடைய கேள்வி. ஹலோ, சொல்லுங்க ராஜேஷ். சார் நான் ராஜேஷ்குமார் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன் சார். சொல்லுங்க ராஜேஷ். சார் நான் ஆர்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் +2 முடிச்சிட்டேன் சார். ஓகே. 990 மார்க்ஸ் சார் என்னோடது. ஓகே. இது பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் எடுத்திருக்கேன் சார். பிகாம் பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் சார். வெரி குட். இதுல என்ன சார் பெனிஃபிட் இருக்கும்? நிகழ்ச்சிக்கு பொருந்தாத கேள்வியா இருந்தாலும் பரவாயில்ல. அது பேங்க் பிகாம் படிக்கிறீங்க, அதுவே ஒரு நல்ல முயற்சி தான். அதுலேயே பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது பிகாம்லேயே. இருந்தாலும் நிறைய அந்த நீங்கள் எடுத்த பிரிவுகளில் இப்போ நம்ம பேங்க் எக்ஸாம்ங்கிறதுனால இது முடிச்சவங்களுக்கு தான் பேங்க் இது கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதற்கான தேர்வுகள் வச்சு தான் எடுப்பாங்க. அது பட் உங்களுக்கான இப்போ நீங்கள் சிஏஓ அல்லது ஐசிடபிள்யூஓ போகிறதுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறது பயனுள்ளதாக இருக்கும். அது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட இதனால நீங்கள் எடுத்துருக்கிறதுனால இது பயனுள்ளதாக இருக்கும். பட்
இந்த பேங்க் எக்ஸாம் இப்போ பேங்கிங்னு எடுத்த உடனே பேங்க்கு நம்ம டைரக்டா பேங்க்ல நம்மள விட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. பேங்க்குக்கான தேர்வுகள் எழுதி தான் அதுக்கு போக முடியாது. சரி, இப்போ நம்ம இறுதியான ஒரு கேள்வி, சுருக்கமாக ஒரு பதிலை எதிர்பார்க்கிறோம். ஐடிஐ இந்த படிப்புகளை தேர்வு செய்யலாமா மாணவர்கள்? அது எந்த அளவுக்கு நல்லதா? ஐடிஐ 10th முடித்த மாணவர்கள் ஐடிஐ படிக்கலாம் அவங்க. இப்போ பட் ஐடிஐக்கான அது வந்து பொதுவாக 8th முடிச்சாலே ஐடிஐ போக முடியாது அவங்க. அதனால அவங்க இப்போ அதற்கான மாணவர்கள் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, ஐடிஐக்கு போறாங்க. பட் இருந்தா கூட அதை தாண்டி அதற்கான மோகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது பாலிடெக்னிக் இருக்கிற அளவுக்கு அதுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதில் நல்லா ஷைன் பண்ணால் தனியாக அவங்க அதாவது ப்ரொஃபஷனலாக வெளியில் வர முடியாது. இண்டிவிஜுவலாக ப்ரொஃபஷனலாகவே அவங்க அதில் படித்த அவர்கள் இப்போ தனியாக கார்பெண்டரோ பிளம்பரோ இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அது இல்லாமல் அவங்க தொழில் சார்ந்து முறைப்படி கற்றுக்கொண்டு அதில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 10ஆம் வகுப்பிற்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு தெளிவை உங்களுடைய இந்த விளக்கங்கள் கொடுத்திருக்கும் நம்புறோம். உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி. நன்றிம்மா. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9000740000 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம். அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். வெளிநாட்டு கல்வி குறித்த தகவல்களை அடுத்த நிகழ்ச்சியில் பெறலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.